சவுண்ட் இருக்கு. நல்லா இருக்கும் எஃபெக்ட். பார்ட்டிஸ்க்குலாம் எல்லாம் போட்டுட்டு வேற லெவல்ல இருக்கும். மல்டி மோட் போட்டோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஃபுல்லாக கிறிஸ்டல். ஓகே, பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது. கலருக்கு பென்ட்ரைவ் வராது, ப்ளூடூத் ஆப்ஷனு வேற லெவலில் இருக்குது. இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய லைட்டிங் ப்ளஸ் ஷாப் அங்கேருந்து தாங்க இந்த வீடியோ வந்துட்டுருக்கு. இந்த கடைக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து ஆல்ரெடி இந்த கடையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் அந்த அட்ரஸ் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்து இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேறு லெவலில் பொங்கலுக்காக வந்திருக்கக்கூடிய சூப்பர்பான நியூ கலெக்ஷன் லைட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வேண்டிய வரைக்கும் பாருங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் அக்கா. ஹாய்ப்பா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என்னோட நேம் ஜான்சி. ஓகேக்கா, லாஸ்ட் வீடியோ எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது மக்கள் மத்தியில்? மக்களோட மத்தியில் அதிக வரவேற்பாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே நல்லா என்கொயரி போயிட்டுருக்கு. மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். டெய்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. அதிகமாக வந்தது பார்த்திங்கன்னா ராம்நாடு, அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி, திருமங்கலம், திருநகர், சாத்தூர், விருதுநகர், கொடைக்கானல். நேற்று ஒருத்தவங்க கொடைக்கானல்லேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. இப்போ எல்லா ஊரில் இருந்தும் மேக்ஸிமம் வந்துடுறாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஓகேக்கா, தேங்க்யூ. இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம எதுக்காக போடுறோம்? இப்போ வந்து லாஸ்ட் டைம் நவம்பர் 15க்கு மேலே வந்தவங்களுக்கே கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. நம்ம வீடியோவில் போட்ட லைட்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ புது அப்டேட் கொஞ்சம் வந்து அக்ரிலிக்கில் வந்து இது வந்து 600 டயா எதுக்கா? இந்த ப்ளூ கலர் வருது. ஆமாம், இதில் ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர். பர்பிள் கலர், ப்ளூ வித். இது கரண்ட் சார்ஜ்லாம் எப்படிக்கா? 15 to 20 வாட்ஸ் அவ்வளோதான் வரும். ஓகேக்கா, சரி. இந்த வீடியோவில் பார்க்குறாங்கன்னா லைட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வெளியூரில் இருக்காங்கன்னா போய் மாட்டி விட்ருக்க ஆள்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஓகே. அந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் கொஞ்சம் தூரமான ஊர்களுக்கு மட்டும் அவங்க கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம லைட்டுமே வந்து ரேட்டு அவங்க அதிகமாக நம்ம போடுறதில்ல. மீதி கடையில் கம்பேர் பண்ணி பார்த்தாங்கனாலே அவங்களுக்கே தெரியும். இப்போ ரேட்டு நம்ம ஓரளவுக்கு ரொம்ப லாபம் வச்சு போடாதனால கொஞ்சம் அந்த இது மட்டும் டிரான்ஸ்போர்ட் மட்டும் அவங்க கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்துக்கா இந்த லைட் பாருங்க. இதுல சென்டர்ல மிரர் மாதிரி ஆமா, ரொம்ப சூப்பர்பா இருக்கு. இது நியூ மாடல் இருக்கு. இதோட பிரைஸ்ல என்னக்கா வரும்? 6200. 6200. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி இந்த அக்ரிலிக்ல அதே மாதிரி மிரர் கிடையாது. பேபி பிங்க், வார்ம் ஒயிட், பிங்க். நம்ம இப்படி ஆஃப் பண்ணி போட்டால் அந்த மாதிரி லைட் மாறிட்டு இருக்கும். இதில் வந்து ப்ளூடூத்து, பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது, ரிமோட் சிஸ்டமும் கிடையாது. ஓகேக்கா, அடுத்து பார்க்குறது நம்ம இப்போ அதிகமாக இறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 600 mm சேனலியே தான். இப்போலாம் ஹால் சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறனால இதுதான் வீடுகளுக்கு ஆப்டாகவும் இருக்குது. இது இந்த மாதிரி சைஸ் ரொட்டேட் ஆகுது. ஆமாம், ரொட்டேட்டிங் டைப்பும் இருக்குது, நான் ரொட்டேட்டிங் டைப்பும். இது வந்து நான் ரொட்டேட்டிங். ஆமாம், இது ரொட்டேட்டிங் டைப். இங்கே இருக்கிற இந்த 2 இது ரொட்டேட்டிங் டைப் தான். அந்த பக்கம் ரொட்டேட்டிங் டைப். எதுக்கா? நியூட்ரல்ல நம்ம சுவிட்ச் ஆப்ஷன் வச்சோம்னா மட்டும்தான் அந்த ரொட்டேட் ஸ்டாப் ஆயிக்கிறோம். ஓகே ஓகே. என்னதுக்கா? ட்ரிபிள் ஹேங்கிங் சொல்லுவாங்க. ட்ரிபிள் ஹேங்கிங். ஓகே. ஆமா, டைனிங் ஹாலுக்கு இல்ல ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துல, என்ட்ரன்ஸ்ல, பால்கனில, அதாவது தண்ணி படாத இடங்கள்ல இதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இது அதிகமா வந்து கமர்ஷியலுக்கு, அதாவது ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி வாங்குவாங்களா, வீட்டுக்கு வாங்குறாங்களா? கமர்ஷியலுக்கும் போகும், வீடுகள்லயும் இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல்ங்கிறனால இது எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் ஹேங்கிங்கும் அதிகமாக விரும்புகிறாங்க. ஹோட்டல்ஸ்க்கு சிங்கிள் ஹேங்கிங் எனஃப். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா 3 ஆக்ஷன் வரும். இதில் வார்ம் ஒயிட் வரும், ஒயிட்டு, நியூட்ரல், 3மே இதில் வரும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியது. அது என்னக்கா லைட்டு ரிங் மாதிரிலாம் இருக்கு? ஆமாம், அது ஒரு டிசைன். இந்த மாதிரி லைட்லாம் ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துல போடலாம். அதுவுமே அப்படி தான். அந்த இசை அந்த மாதிரி பிக்சர் போட்டிருக்கு. ஆமாம். ஓகே. அது என்ன லைட்டுக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அந்த 2-வே லைட்டு. இது ஆங்கிள் நம்ம எப்படி வேணுமோ மாற்றி வச்சுக்கலாம். கீழே வர மாதிரியும் வைக்கலாம், மேலே வர மாதிரியும் வைக்கலாம்.
இதோட ப்ரைஸ் என்னக்கா? 1350. 1350. ஸோ நிறைய லைட்ஸ் இருக்குது. எல்லா லைட்ஸுக்குமே வந்து ப்ரைஸ் சொல்ல முடியல. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலயமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நேரில் வர்றது பெஸ்ட் இல்லையாக்கா? ஆமாம், நேரில் வர்றது பெஸ்ட்டு. அதில் இன்னும் ஸ்பெஷலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, கடைக்கு வராமல் ஒன்லி வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்து ஒரு நம்பிக்கையாக அவங்க லைட் வாங்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து எப்படி நானே அப்படிலாம் நம்பி ஒரு பொருளை வாங்குறது அப்படின்னா ரொம்ப யோசிப்பேன். அதுவும் இது எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸு. ஆனால் அவங்க வந்து நம்பி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் போடலாம், இல்லை பெட்ரூமில், ஹாலில், இந்த மாதிரி இடங்களில் போடலாம். பார்த்திங்கன்னா 3 ஆக்ஷன் வரும். லைட்டு டபுள் கலர். ஆமாம், நியூட்ரல். இதுவும் அதே மாதிரி தான் 3 ஆக்ஷன் வரும். ஃப்ளார் இருக்குது உள்ள, இந்த மாதிரி ஆப்ஷன் உள்ளது. எதுக்கா? இந்த லைட்டு. ஓகே. சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் அதனுடைய டிசைன்ஸ் நமக்கு அழகாக தெரியும். ஒரு டிசைனுமே நம்ம வால் ஃபுல்லாகவே அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். பின்னாடி ஒரு மிரரும் வச்சுருப்பாங்க, அந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மாதிரி இந்த லைட்டு வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே போடலாம். இந்த மாதிரி இதுவும் போடலாம், நிலவாசலில் 2 பக்கம் போடலாம். ஸோ வால் ஹேங்கிங்கில் நிறைய இருக்கு இல்லையா? மிரர் லைட்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. லைட் ஷாப்னு சொல்ல முடியாதுக்கா, கடல் மாதிரி வச்சுருக்கீங்க. இந்த பாக்ஸ் லைட் பார்த்தீங்கன்னா 250. இது மல்டி கலர்ஸ் வரும். இது என்ன பர்பஸ்க்கு வாங்குவாங்கக்கா? இது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால கிரிப்புக்கு போடுவாங்க. இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஓன் யூஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி கிடையாது, இது லாங் லைஃபே வரும். நல்ல குவாலிட்டியான. ஆமாம், இது குவாலிட்டியானது. இது பார்த்தீங்கன்னா 100. இதுக்கு கேரண்டி கிடையாது. நம்ம கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கணும், தண்ணியில் எதுவும் படாமல் பார்த்துக்க வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, இல்லை நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனு, அந்த மாதிரினா நம்ம வீட்டை நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு நார்மல் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கலாம். இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா 220 தான் வரும். இது எவ்வளோக்கா? 20 அடி நீளம் வரும். 20 அடி நீளம். ஓகே, தொடர்ந்து லைட் கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய லைட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக உள்ள கலெக்ஷன்ஸ், இது நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. இது 600 mmலேயே ஜும்மரு, மெட்டல் வித் கிறிஸ்டல். மெட்டல்னா எதை சொல்கிறீங்க? இது எல்லாமே மெட்டல். அந்த பீஸ் எல்லாமே மெட்டல், இது ஃபுல்லாக கிறிஸ்டல். ஓகே. பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது கலர்ஸு. கோல்டன் லேயர் இது. ஓ, ஒயிட்டு, சூப்பர். வாவ். சும்மா நம்ம லைட்டை ஆன் பண்ணாமல் போட்டிருந்தோம்னாலுமே இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது எப்படிக்கா? ரொம்ப ஹை சீலிங் தான். ஹை சீலிங் 4 அடி ஃபீட் வரைக்கும் இதை நம்ம இறக்கிக்கலாம். இன்னும் 6 அடி இறக்கணுனாலும் இறக்கலாம். ப்ளூடூத் பண்ணுற ஆப்ஷன் வராது. இந்த 3 கலர்ஸ் மட்டும் வரும் இதில். ஓகே. இது 600 mm. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 500. எது? இதுவா மாடல்? இது. ஓகே. டஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு மேலே பேப்பர் சுற்றிருக்கோம், அது இல்லைன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. இதுலேயுமே ப்ளூடூத் ஆப்ஷன் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக்லேயே இந்த மாடல். ஆமாம், இதுவுமே ப்ளூடூத் ஆப்ஷனோட வந்திருக்கு. பென்ட்ரைவ் வராது, ப்ளூடூத் ஆப்ஷனு. ப்ளூடூத் அங்கே மாட்டுற மாதிரி நமக்கு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்களோ? ஆமாம், அது ப்ளூடூத்தோடையே தான் வரும். இது சென்டரில் ப்ளூடூத். அதுதான். இது எப்படிக்கா கமர்ஷியல், அதாவது ஹோட்டல்ஸ், ரூம்ஸ் இந்த மாதிரி இதுக்கு பண்ணுவாங்களா, இல்லை வீட்டுக்கே? வால் சீலிங்க்கு, வீடுகளுக்கும் போடலாம், ஹோட்டலுக்கு போடலாம். கரண்ட் பில்லாம் எப்படிக்கா? கரண்ட் 20 watts 24 watts. அது நம்ம சிங்கிள் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறப்ப 6 watts அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். நம்ம கண்டினியூஸாக எரிய வைக்க போகிறது இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அது பக்கத்துலக்கா? அதுவும் அதே மாதிரி ப்ளூடூத் ஆப்ஷனோட உள்ளது. ஓகே. அது ஆன் பண்ணவும் ஒரு சவுண்ட் வருதுல்ல? அந்த ப்ளூடூத்தோட சவுண்டு தான்ங்கிறது. நார்மல் கிளாஸ் தாலி. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம், நியூ கலெக்ஷன்ஸு. ஓகே. இது எல்லாமே 600 mm தான் சைஸு. சும்மா ஆஃப் பண்ணியிருந்தாலே அது ஒரு லுக்கே வேறு மாதிரி இருக்கும். வாவ். இதில் உள்ள ஸ்பீக்கர் எஃபெக்டே தனியாக இருக்கும். இந்த எஃபெக்ட்டு மொத்தம் 4 ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வீட்டில் ஒரு பார்ட்டிஸே நடக்குதுன்னா இதில் வந்து நம்ம சாங்ஸ் போட்டு செம்மையாக இருக்கும்ல, வேறு லெவலில் இருக்குது. இந்த
இந்த கலர்லாம் இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் என்னக்கா வரும்? நம்ம கொடுக்குற ரேட் வந்து 88 88,800. ஓகே. இதே இது நம்ம வெளியில கடைகள்ல விசாரிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் 12,000க்கு மேல சொல்லுவாங்க. நம்ம 8,800. அதாவது ஃபிட்டிங் எல்லாமே அவங்களோட பொறுப்பு. ஆமா. இப்ப பாத்துட்டு இருக்கிறது மேக்கா கிறிஸ்டலா? பாத்துட்டு இருக்கிறது கிறிஸ்டல் தான். மேல கவர் போட்டிருக்கீங்களா? ஆமா. ஓகே. டஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னா? டஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு கவர். இது ஒரு மாதிரி ப்ளூ ஷேட் ஒயிட் ஷேட்ல இருக்குல்ல? ஆமா. ஒயிட், வார்ம் ஒயிட். அந்த வார்ம் ஒயிட் வரப்ப வந்து பிங்க் வரும், ஒயிட் வரப்ப ப்ளூ வரும், நியூட்ரல்ல இருக்கப்ப பிங்க் ப்ளூ ரெண்டும் மிக்ஸ் ஆகி உள்ள இருக்கும். அப்புறம் மைல்டா 4 ஆக்ஷன் இதுல. அதுல ப்ளூடூத் ஆப்ஷன் கிடையாது. இதுவும் அதே 600 mm சைஸ் தான். சர்க்கிள் வித் ஸ்கொயர் டிசைன். வெளியில சர்க்கிள், உள்ள வந்து ஸ்கொயர். சாங்லாம் கேட்டா ரொம்ப மெலடியா இருக்கு, நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு இதுல நமக்கு ஏதாவது சாங் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோன்ல தான் பேர் பண்ணி மியூசிக் போட்டிருக்கோம். அதுல நீங்க பேசுறதே கேட்காத அந்த அளவு சவுண்ட் இருக்கு. நல்லா இருக்கும் எஃபெக்ட். பார்ட்டிஸ்க்குலாம் எல்லாம் போட்டுட்டு வேற லெவல்ல இருக்கும். மல்டி மோட் போட்டோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அடுத்து வேறக்கா? இப்போ வந்து 1 பெட்ரூம் 1 BHK ஹவுஸு, 2 BHK அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸு, இந்த மாதிரி இதுக்கெல்லாமே எந்த மாதிரி லைட் போடலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னா. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எவ்வளோ பட்ஜெட் வருங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லலாம். இல்லை உங்களோட ஆப்ஷன் கூடலாம் இல்லை குறையலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அமௌண்ட் வந்து உங்களோட இதில் தான் அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இந்த மாதிரி லைட்ஸ் போடுவாங்க. டெப்த் பாக்ஸ் லைட்டு, ஃபேன்சி பாக்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. 2 இன்ச்சு 4 இன்ச்சு. இதில் 4 இன்ச்சில் இது ஸ்பெஷல் 3+3. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்போம், இருந்தாலும் இது இப்போயும் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக இதை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபால் சீலிங் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 வாட்ஸு, 15 வாட்ஸு, 22 வாட்ஸு. அதுக்கு மேலே இருக்குது 36 வாட்ஸு. அது கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். 1 பெட்ரூம் அதாவது 1 BHK ஹவுஸு அப்படின்னா இந்த இதே ஓகே. இது அப்புறம் டியூப் லைட்டு, ஒரு பல்கட்டு, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு, 2 கேட் லைட்டு, சாண்ட்லியரு, அது போக ஒரு வால் ஃபிட்டிங்கு, இந்த மாதிரி இது போடுறோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளோட கணக்கு பார்த்திங்கன்னா 15,000 அப்படிங்கிறது போதுமானது. அதுக்கப்புறம் 2 BHK ஹவுஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 வரும். இதே ஆப்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் கூடும். அது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்னால் கொஞ்சம் ஹை சீலிங்காக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி லைட் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து அப்படின்னா ஒரு 30,000 வரும். பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல இந்த மாதிரி லைட்ஸு, பல்கட்டுன்னு சொல்லுவாங்க. படி ஏற சைடில் வெளிப்புறத்தில் சந்துகளில் இந்த மாதிரி இடங்கள்ல போடுறதுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி லைட்டு, இந்த மாதிரி வால் ஃபிட்டிங்ஸு. வால் ஃபிட்டிங்ஸில் கலெக்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன் வரும். 3 ஆக்ஷனா? ஆமாம். ஆரஞ்சு, எல்லோ, நியூட்ரல். சும்மா இது நம்ம வீட்டில் இப்படி தொங்கினாலே அது ஒரு அழகாக இருக்கும். கண்டிப்பாக. இது ஒரு மாடல். ரொம்ப அழகாக இருக்குக்கா. பால் மாதிரி வந்து வாவ், சீரியஸ்லி வேற லெவல். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. மேலே வந்து குருவி இருக்கிற மாதிரி இருக்கா? வாவ். இதில் பட்டர்ஃப்ளை, சீரியஸ்லி செம்ம. பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி டிசைன். ஓ, அந்த மாதிரியும் இருக்கா? வரும். இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சீலிங்கில் கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை வீடுகள்லையுமே இந்த மாதிரி வேண்டாம், சாண்ட்லியர்லாம் வேணாம், இந்த மாதிரியே போதும், எங்களுக்கு டஸ்ட்டு வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்றவங்களுக்காக உள்ள ஐடியா இது. இல்லையும் 3 ஆக்ஷன்ஸா? 3 ஆக்ஷன். இது நம்ம சீலிங்லேயும் போடலாம், பேக்ரவுண்டில் சைட்லேயும் சுற்றி உள்ள லைட்லாம் என்ன லைட்க்கா? உள்ள எல்லாமே ஸ்ட்ரிப்பு தான். ஸ்ட்ரிப்பு நல்ல பிளாஸ்டிக். ஓகே. நம்ம இது வந்து ரஃப் யூஸ் மாதிரியே பண்ணலாம். நல்லாவே இருக்கும் மாடல். அது ஒரு மாடல். அது ஸ்கொயரு, இது சர்க்கிள். ஓ, நடுவில் உள்ள டிசைன் வந்து அதில் ஸ்கொயரு, இதில் சர்க்கிள் இருக்குது. அவ்வளோதான். இந்த ஒயிட்டு வார்ம் ஒயிட்டு இந்த
இதில் தான் வரும். இதில் ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இல்லை? இதுலலாம் வராது ப்ளூடூத் ஆப்ஷன். காம்பவுண்ட் வால் நல்ல பெரிய அளவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக உள்ளது. காம்பவுண்ட் வாலில் வைக்கிறது. ஆமாம், கமர்ஷியலுக்கு வீடுகளுக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாகவே வந்து பாலிகார்பனேட்டு. ஓகே. நல்ல ஃபைபர் பிளாஸ்டிக்கு. கொஞ்சம் நாள் ஆனோன்னா ஃபேட் ஆயிருமா, இல்லை லைட்டு வந்து நல்லா பிரைட்னஸ் தெரியுமா அப்படின்லாம் யோசிப்பேன். நல்லாவே பிரைட்னஸ் இருக்கும், நல்லாவே உழைக்கும். இது பியூர் வாட்டர். காம்பவுண்ட் வால் பெரிய வால் இருக்கிறவங்களுக்கு இது இந்த மாதிரி நல்லா இருக்கும். அதாவது வீடுக்கும் இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் இல்லையா? ஆமாம், எல்லாமே காம்பவுண்ட் லைட் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஆக்ஷன் மாறும். 3 ஆக்ஷன் பல்ப் போட்டிருக்கோம். இல்லை பிரைட்னஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் 9 வாட்ஸ் 12 வாட்ஸ். இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கா? எந்த இதில் கேட்குறீங்க? இந்த இதில் அதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு. ஓகே. மேலே இருக்கிற அந்த ஒரு ரோ ஃபுல்லாக கிறிஸ்டலு, சென்டரில் கிளாஸு, அதுக்கடுத்து வர்றது ஒரு கிளாஸு, இங்கே கீழே வந்து இது பிங்க் கலர், பிளாஸ்டிக் பிங்க். இது எப்படி கலர் சேம் பிங்க் கலர் மட்டும்தானா? இல்லை, ஃபஸ்ட்டு பேசிக் மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ரிமோட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே ரிமோட் வந்துருமா? ரிமோட் வந்துடும். ஓகே. ஒரு நியூட்ரல் மோடில் மட்டும் பால் ரொட்டேட் ஆகாது, ஸ்டாப் ஆகும். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா எலிவேஷன் லைட்ஸு. இந்த எலிவேஷன் லைட்டில் அப் அண்ட் டவுன் இது. அதாவது இது ஒரு மாடல், கே லைட்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாடல், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது ஒரு மாடல். 6 வாட்ஸ் வரும், 12 வாட்ஸ் வரும். இதுகள்லாம் வார்ம் ஒயிட் தான் ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி இது எல்லாமே நல்லா எலிவேஷன்ல உங்களுக்கு ஒயிட் இருக்கு அண்ட் மல்டி கலர்ஸ்மே இருக்கு. இதுல எல்லாமே வார்ம் ஒயிட் மட்டும் தான். வார்ம் ஒயிட் மட்டும், அதாவது yellow ஒயிட்னு சொல்வாங்க. yellow கலர் தான் இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு 4 சைடு பூ மாதிரி வருது. இதே இதுல 3 ஆக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். 3 ஆக்ஷன் பாத்தீங்கன்னா வார்ம் ஒயிட் கலர், திருப்பி 2 சேர்ந்து வார்ம் ஒயிட், அதே சுவிட்ச் ஆஃப் எது அது 2 வே அதுல கலர் வருது. கலர் திருப்பி ஆஃப் பண்ணி போட்டனா 2 சேர்த்து வார்ம் ஒயிட். ஓகே. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நிறைய கலெக்ஷன் வந்துருச்சு. அதே இதுல இருந்து யூ மாதிரி வர்றது டிசைன், பூ மாதிரி இருக்கும். நம்ம தூரத்துல இருந்து பாக்குறப்ப லைட் தெரியாது, வெளியில டிசைன் மட்டும் தெரியும். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மேல 2 கீழே 2 வரும். இந்த மாதிரி டிசைன் மேல 2 கீழே 2 வேணும் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி. இதுவும் பாத்தீங்கன்னா கீழே 2 பக்கமும் லைட் வரும், மேல 4. சூப்பராக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி லைட் கலெக்ஷன்ஸ்லேயே நிறைய இருக்குது கலெக்ஷன். ரேக்கில் பாருங்கள், ரேக் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு ரேக்லேயும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 4 வே காமிச்சோம்ல, அதுலேயே இது வந்து பூ மாதிரி 6 பெட்டல் மாதிரி பூ மாதிரியே இருக்கும். சென்டரில் லைட்டு தெரியாது, எரியறப்ப பூ மாதிரி. பார்த்ததெல்லாம் ஒரு வி ஷேப்பில் டிசைன் வந்துச்சுல, இதில் வந்து ஷார்ப்பாக வரும். 2 பக்கமுமே லேசர் மாதிரி இருக்கும். அந்த டார்ச் மாதிரி அப்படியே லேசர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த ட்ரீல சுற்றிருக்கோம் இந்த ரோப் லைட் வந்து மீட்டர் கணக்கில் எடுத்துக்கலாம். சிங்கிள் கலர் அப்படின்னா எத்தனை மீட்டர் எடுத்தாலும் இந்த ஒரே ஒரு கனெக்டர் மட்டும் போதும். அந்த கனெக்டர் 50 rupees வரும். இந்த கனெக்டர்? ஆமாம், அந்த கனெக்டர் 50 rupees தான் வரும். இது எத்தனை மீட்டர் எடுத்தாலும் சரி, 60 மீட்டர் எடுத்தாலுமே ஒரே ஒரு கனெக்டர் போதுமானது. அதே மாதிரி இதில் மல்டி கலர் வரும். மல்டி கலருக்கு மட்டும் ஒரு அடாப்டர் போடணும், அது 250 வரும். ஓகே. இந்த பல்ப்ஸ்லாம்க்கா? இது சீரியல் லைட்டு. எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஹீட்டே ஆகாது. இப்போ நைட் லேம்புக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கல அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு டேபிளில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லேம்பு வயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நம்மளோட ஆப்ஷன் தான், என்ன கலர்னாலும் பல்ப் போட்டுக்கலாம். ஓகே. மினி சைஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் என்னென்ன லைட்ஸ் ஆப்ஷன் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காமிச்சாச்சு. உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடைக்கு வாங்க, கடையை வந்து பார்த்துட்டு லைட்டு செலக்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் ஆர்டர் போட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம், எவ்வளோ முடியுமோ நம்ம கொரியரில் போட்டு அனுப்பிச்சி வச்சுருந்தோம். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் ரெஸ்பான்ஸு. வர இடத்துல நீங்கள் தான் போய் பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ண, அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து அவங்களோடது. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவங்களோடது. கொரியர் போய் அந்த இடத்துல இறங்கிருச்சு அப்படின்னா அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ். போய் அவங்க கரெக்டான டயத்தில் எடுத்துக்கிறணும். அதுக்கு ஏன்னா எல்லாமே கிளாஸ் ஐட்டம். அப்போ அவங்க தான் கொஞ்சம் போய் அந்த டயத்தில் போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும்.
அதை திருப்பி சொல்லிக்கிறேன். ஃபிட்டிங் சார்ஜ்க்கா? ஃபிட்டிங் சார்ஜ் வந்து இப்போலாம் ரொம்ப அதிகமாக கேட்குறனால ஃபிட்டிங் சார்ஜு டிரான்ஸ்போர்ட்டு வாங்குறவங்களோட பொறுப்பு தான். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, ப்ராஃபிட் நம்ம அதிகமாக வைக்கிறதே கிடையாது. இந்த ரேட்டில் வெளியில் எங்கேயும் விற்கவும் மாட்டாங்க, அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். அதனால இந்த ஃபிட்டிங் சார்ஜும் டிரான்ஸ்போர்ட்டும் அவங்களோட பொறுப்பு. அது மாதிரி நம்ம காயத்ரி யூடியூபருக்கு என்னுடைய நன்றி, அதிகமான நன்றி, பெரிய அளவில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூக்கா. நம்மளுடைய வியூயர்ஸு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனையோ பேர் வாங்கிட்டு போயிருப்பீங்க லைட்ஸு. எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, இல்லை லைக்காவது கொடுங்க. கேட்கக்கூடாது, அது கரெக்ட். கேட்காம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். இருந்தாலும் கேட்கணும் போல். அதனால் உங்களோட சாட்டிஸ்ஃபைடுனா லைக் கொடுங்க, நல்ல கமெண்ட் இருந்தால் கமெண்ட். நம்ம கடையில் வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் சரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது. 2 வீலரில் வந்தாலும் சரி. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டியும் நம்மகிட்ட நல்லாயிருக்கும். தேங்க்யூ.